صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم أفضل الإيمان أن تعلم أن الله معك حيث كنت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா காமிலான ஷேഖുமார்களுடைய கருத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு பிச்சையாக அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியங்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா நிரந்தரமாக ஆக்கி அருள் புரிவானாக. அதனுடைய நோக்கங்களை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்பவர்களாக இருந்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவாகத்தான் இருந்தது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பார்த்தா, ஒரு கவலையான ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, கர்ப். யக்கூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தல் கர்ப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கஷ்டமான நேரங்களிலே, உடல் கஷ்டமாக இருந்தாலும், உள்ளத்துடைய கஷ்டமாக இருந்தாலும், குடும்பத்துடைய கஷ்டமாக இருந்தாலும், ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் என்று சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் அப்படின்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த 4 வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்பவர்களாக இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். அவன் எப்படியாப்பட்டவன்? அல் அலீம், அனைத்தையும் மிக நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான். எனக்கு எந்த நேரத்தில் சந்தோஷத்தை தர வேண்டும், எந்த நேரத்தில் கவலையை தர வேண்டும், எந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை தர வேண்டும், எந்த நேரத்தில் நோயை தர வேண்டும், எந்த நேரத்தில் இன்பத்தை தர வேண்டும், எந்த நேரத்தில் துன்பத்தை தர வேண்டும், எந்த நேரத்தில் உயர்வை தர வேண்டும், எந்த நேரத்தில் தாழ்வை தர வேண்டும், எந்த நேரத்தில் லாபத்தை தர வேண்டும், எந்த நேரத்தில் நஷ்டத்தை தர வேண்டும், எந்த நேரத்தில் நமக்கு உறவுகள் சேர வேண்டும், எந்த நேரத்தில் உறவுகள் நம்மை பிரிய வேண்டும், எந்த நேரத்தில் எது எனக்கு வந்து சேர வேண்டும் என்பதை மிக மிக அறிந்தவனான அல்லாஹு தஆலா என்னுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யார் நம்ம தேவை பூர்த்தி செய்றா?
லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, அவன் எப்படியாப்பட்டவன், என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு முடிக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவன், என் இமைக்கு என்ன தேவை என்று அறிந்தவன், என் காதுக்கு என்ன தேவை என்று அறிந்தவன், என்னுடைய ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய கோடான கோடி அணுக்களில் ஒவ்வொரு அணுவுக்கும் என்ன தேவை என்று அறிந்தவன், ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன தேவை என்று அறிந்தவன், எந்த செல்லை ஹயாத்தாக்க வேண்டும், எந்த செல்லை மௌத்தாக்க வேண்டும், எப்போ ஹயாத்தாக்கணும், எப்போ மௌத்தாக்கணும், மௌத்தான செல்களை எப்படி வெளியாக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடிய உடலிலிருந்து செல்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையுமே மிக நுணுக்கமாக அறிந்தவன் என்னுடைய அல்லாஹு தஆலா. ஹலீம், அவன் என்னை விட மிக மிக சகிப்புத்தன்மை உடையவன். அவன் எப்படியாப்பட்டவன்? என்னை விட மிக மிக சகிப்புத்தன்மை உடையவன். அதே எப்படி ஹலீம்னா என்ன அர்த்தம்? நம்மின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கருணையை விட நம்மின் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கருணை அதிகம். நம்மின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கருணையை விட யாருக்கு கருணை அதிகம்? அல்லாஹ்வுக்கு கருணை அதிகம். வளைஞ்சிங்களா? யார் கருணை அதிகமாக உள்ளவர், ஒருத்தர் மேல அதிகமா பாசம் வச்சுட்டோம்னு சொன்னா அவர் கஷ்டப்படுவதை பார்த்து பிரியம் வைத்தவர் அவர் கஷ்டப்படுறதுதான் அதிகம். நான் உதாரணமா சுஃபியான் அதிகமா நேசிக்கிறேன்பா, வளைஞ்சிங்களா? இப்ப சுஃபியான் என்ன செய்யற, வந்து தலைவலிக்குதுன்னு சொல்றார். இப்ப அவர் படக்கூடிய கஷ்டத்தை விட அவர் மீது பாசம் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்? அவர் உடல் அளவுல கஷ்டப்படுகிறார், நான் என்ன செய்யறேன், அவர் இப்படி கஷ்டப்படுகிறாரு என்று பாசத்தால நான் என்ன செய்யறேன், அதிகமாக கஷ்டப்படுகிறேன். வளைஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஹலீமாக இருக்கிறான். நான் எந்த அளவு கஷ்டப்படுகிறேனோ, நான் கஷ்டப்படுவதை பார்த்து என்னை விட அதிகமாக கஷ்டப்படக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்படி இருந்தும் இந்த சோதனை எனக்கு அல்லாஹ் கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறான். அப்படியாப்பட்ட ஹலீமா அல்லாஹ் இருக்கிறான். அஞ்சானே அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வெறும் சந்தோஷத்தை மட்டும் தேவையை பூர்த்தி செய்யறதில்லை, சில துன்பங்களையும் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய நேரத்தை என்னுடைய இந்த அடியான், என் காதலன் கஷ்டப்படுவான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தும் கொடுக்குறான், சகிச்சுக்கிட்டு கொடுக்குறான். ஏன்? அந்த அடியான் பரிசுத்தம் ஆயிடுவான். இந்த அடியானுடைய நன்மையான சந்தோஷங்கள் உண்டாகக்கூடிய நேரத்தில் அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, கழுகப்படுவதில்லை. அதே அந்த அடியானுக்கு ஒரு சோதனையை கொடுக்கும்போது, ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது, அந்த சோதனை கஷ்டத்தை கொண்டு அந்த அடியானுடைய எல்லா பாவங்களையும் கழுகப்படுகிறது. அதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தன்னை சகித்து கொண்டு தன் அடியான் சிரமப்படுவதை தாங்கி கொண்டு சில கஷ்டங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அப்படியாப்பட்ட ஹலீமாக யார் இருக்கிறா? அல்லாஹு தஆலா இருக்கிறான். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கஷ்டங்களை போக்குபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், இந்த கஷ்டம் எனக்கு ஹைர் என்று விளங்கியவன் யாரும் இல்லை. அப்படியாப்பட்ட அலீமாகி அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிறான். அந்த கஷ்டங்களை கொண்டு என்னுடைய பாவங்கள் கழிய வேண்டும் என்று அறிந்தவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அப்படியாப்பட்ட ஹலீம் ஆகிய, அலீம் ஹலீம் ஒரு எழுத்து வித்தியாசம். ஹலீம் ஆகிய, ஹலீம் சொன்னா சகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். வளைஞ்சிங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன செஞ்சுக்குவாங்க, அதை சகிச்சுக்குவாங்க. வளைஞ்சிங்களா? மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எதுக்கு பேர் சகிப்புத்தன்மை. பொறுமை ஒன்று இருக்கு, சகிப்புத்தன்மை ஒன்று இருக்கு. ரெண்டுமே பொறுமையாளர் சொல்லிக்குவாங்க. சாபிர்னாலும் பொறுமை தான் அர்த்தம், ஹலீம்னாலும் பொறுமை தான் அர்த்தம். ஆனா அந்த ஹலீம் என்ற பொறுமையில சகிப்புத்தன்மை இருக்கும். வளைஞ்சிங்களா? தான் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு பிறர்கள் என்ன செய்வாங்க, அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ளும்படி நடந்து கொள்ளக்கூடியவர் ஹலீம்னு சொல்லுவாங்க. சாபிர் என்று சொன்னா தனித்தனியா கஷ்டம் வரும், அவங்க தனித்தனியா பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. வளைஞ்சிங்களா? அல்லாஹ்வுல எப்படியாப்பட்டவன்? அல்லாஹ் சாபிர் கிடையாது. வளைஞ்சா? அல்லாஹ் சபூர் அல்லாஹ்வுக்கு பேரு தான். ஆனா அல்லாஹ் தஆலா ஹலீமா இருக்கிறான். ஹலீம்னா என்ன? தான் எவ்வளவு சிரமம் அனுபவித்தாலும் பிறர்கள் என்னவா இருக்கணும், சந்தோஷப்பட வேண்டும். தன்னுடைய காதலராகிய இந்த அடியார்கள் சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டும். அது என்னால தாங்க முடியாது, இருந்தாலும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், தாங்கி கொண்டு அந்த சோதனைகளை அடியார்களுக்கு தருகிறேன். அதை கொண்டு அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நான் என்ன செஞ்சிடறேன்,
மன்னிச்சிடுறேன், எல்லா விதமான குறைகளையும் நான் நீக்கிடுறேன், எல்லா விதமான கஷ்டங்களை கொண்டு அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு நான் என்ன செஞ்சிடறேன், கொண்டு வந்துடுறேன். கியாமத்து நாள்ல வந்து அல்லாஹ் முன்னாடி நிற்பார், நடுங்கிக்கிட்டு நிற்பார். எல்லாம் இவ்வளவு பாவம் நான் செஞ்சிருக்கிறேனே, என்ன செய்யறது, அந்த நேரத்தில் புறம் பேசிட்டேன், கோல் சொல்லிட்டேன் என்று அல்லாஹ் தாலாவுடைய முன்னாடி வந்து நிற்பார். உள்ளத்துல அப்படியே ஓடும், எல்லாம் ஓடும், துன்யால செஞ்ச எல்லா விஷயங்களும் அவருடைய எண்ணத்துல ஓடும். இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே, என்ன செய்யறது தெரியலையே என்று அல்லாஹ் முன்னாடி பயந்து நடுங்கி கொண்டு நின்று கொண்டிருப்பார். அப்ப அல்லாஹ் தாலா அந்த அடியார் இடத்துல சொல்லுவான், கியாமத்து நாள் அல்லாஹ் சொல்லுவான், துன்யால உனக்கு இவ்வளவு சோதனை நான் கொடுத்தேனே, அந்த சோதனையை கொண்டு எல்லா பாவத்தையும் நான் அழிச்சிட்டேன்பா, பயப்படாது. சோதனையை கொடுத்தேன்னு என்ன செஞ்சேன், எல்லா பாவத்தையும் என்ன பண்ணியாச்சு, வயாஃபு அன் கசீர், அதிகமானது துன்யாவிலேயே மன்னிச்சுட்டேன். ஒரு சில சோதனைகளுக்கு பாவங்களுக்கு சோதனை நான் கொடுத்தேன், அந்த சோதனையை கொண்டு உடைய எல்லா பாவத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன். நடுங்காத, பயப்படாத, சொர்க்கத்துக்கு போ. வளஞ்சிகளா ஹலீம், வளஞ்சிகளா நாம் கஷ்டப்படுவதை பார்த்து தாங்காத அல்லாஹு தாலா சில சிரமங்களை கொடுக்கிறான். எதுக்காக வேண்டி, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்துல சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் அப்படி சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் ரப்புல் அர்ஷில் அதீம், மிக பிரம்மாண்டமான அர்ஷுடைய ரப்பாகிறவன் என்னுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். என் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரு, சாதா செய்த ஆள் இல்லை. வளஞ்சிங்களா, இந்த உலகத்திலேயே முதல் கோடீஸ்வர நபரா இருக்கிறார், இந்த உலகத்திலேயே முதல் கோடீஸ்வர நபரா இருக்கிறார். வளஞ்சிங்களா, அவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் என்று சொன்னா கூட ஒரு பெருமை கிடையாது. ஏன்னா அவரே இன்னொருத்தரின் பக்கம் தேவையானவரா இருக்கிறார். அவன் யாரா இருக்கா, இன்னொரு நபரிடத்துல தேவையானவர். ஆனா ஏன் என்னுடைய தேவை பூர்த்தி செய்யற யார் தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வே தவிர. அவ யார் தெரியுமா, ரப்புல் அர்ஷில் அதீம், மிக பிரம்மாண்டமான அந்த அரிசே என் ரப்பு, அந்த அரிசிக்கு என் அல்லாஹ் தான் ரப்பு. அந்த அரிசிக்குரிய தேவையை பூர்த்தி செய்யறவன யார் தான், ஏன் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான். விளைஞ்சிங்களா, அந்த அரிசின் பக்கம் கூட அவன் தேவையாகலன்னு அர்த்தம். அந்த அரிசி தான் யார் பக்கம் தேவையாகி இருக்கு, அல்லாஹ் பக்கம் தேவையாகி இருக்கு. அல்லாஹ் அரிசி பக்கம் என்ன ஆகல, தேவையாகல. அந்த அரிசையே படைத்து வளர்த்து பரிபாலிக்க கூடியவன் யாரா இருக்கிறான், ஏன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். விளைஞ்சிங்களா, அந்த அரிசியே கட்டி காப்பாற்ற அந்த அல்லாஹ்வுக்கு இந்த கஷ்டத்தை போக்குறதா பெரிய வேலை அவனுக்கு, இந்த கஷ்டத்தை போக்குறதா பெரிய வேலை. விளைஞ்சிங்களா, ஒண்ணுமே இனிமே வேலையே செய்யா சொன்ன கிட்னி அல்லாஹ்வால வேலை செய்ய முடியாதா, அந்த ஈமானோட சொன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்னு. லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அதீம், மிக பிரம்மாண்டமான அர்ஷுடைய ரப்பாக இருக்கவன் என்னுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் என்னுடைய கிட்னியை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் நான்னா கிட்னி இல்லாமலும் வாழ வைக்க முடியும். அவன் நான்னா கிட்னியே இல்லாமல் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் தாலா என்ன வாழ வைக்க முடியும். அப்படியாப்பட்ட அல்லாஹ் தாலா என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். வளைஞ்சிங்களா, அரிசுன்னு சொன்னா எல்லாமே உள்ள வந்துடும். உள்ள வளைஞ்சிங்களா, அரிசுன்னு சொன்னா அல்லாஹ் தாலா படைத்த எல்லா படைப்பினங்களும் உள்ள வந்துடும். சக்கா சொல்லுவாங்களா, அரிசுன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம். அரிசுனா சிம்மாசனம். அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அரிசுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் எதுவெல்லாம், அல்லாஹ் இருக்கிற இடம், அதெல்லாம் எதெல்லாம் அல்லாஹ் இல்லாத இடம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் இல்லாத இடமும் இல்லை, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத வஸ்துக்களே இல்லை, எல்லா வஸ்துக்களிலையும் அல்லாஹ் இருக்கிறான். ஆக எல்லா வஸ்துடைய ரப்பா யார் இருக்கிறான், அல்லாஹ் தஆலா தான் இருக்கிறான். டன் கணக்கில் உணவுகளை சாப்பிடக்கூடிய திமிங்கலத்துக்கு ரப்பு யாரு, அல்லாஹ். வளைஞ்ச கிராம் கூட கிடையாது, மில்லி கிராம் கணக்குல சாப்பிடக்கூடிய அந்த எறும்புக்கு ரப்பு யாரு, அல்லாஹ் தஆலா. அளந்தான் பாருங்க, நீ டன் கணக்குல சாப்பிடணும், நீ மில்லி கணக்குல சாப்பிடணும், நீ தண்ணி தான் சாப்பிடணும், நீ தண்ணி சாப்பிடக்கூடாது, நீ இந்த உணவு தான் சாப்பிடணும், வேற உணவு சாப்பிடக்கூடாது, நீ தாவரம் தான், நீ மாமிசம் தான். இப்படி அல்லாஹ் தஆலா பிரித்தது மட்டும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. அது கிட்ட கரெக்டா கொண்டு வந்து பசி வந்தவன மானை கூட்டு வந்து சேர்க்கிறான், பசி வந்தவன கரும்பு தோட்டம் வருது, பசி வந்தவன புல்லு வருது. அந்தந்த தேவையை கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறான். பாத்தீங்களா, இதா ரப்புன்னு சொல்லுவாங்க.
இந்த அல்லாஹு தாலா இப்படியாப்பட்ட ரப்பாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கணும். அவன் தான் யாருன்னு என் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரு? அந்த ரப்பு தான். வளைஞ்சா வத்தைரு ஃபீ ஜவ்வி சமாய், வளைஞ்சிங்களா வானத்துல எங்கேயோ பறக்குது ஒரு பறவை, வளைஞ்சா பல கிலோமீட்டர் மேல கழுகு பறந்துகிட்டு இருக்கு. வத்தைரு ஃபீ ஜவ்வி சமாய் ஃபீ ரிஸ்கி, அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ரிஸ்க் பூமியில வச்சிருக்கிறான். அங்கிருந்து பாக்குது ஒரு எலி ஓடுது, அங்கிருந்து வந்து எலி என்ன செய்யுது? பிடிக்குது. அஞ்சலா வல் ஹௌது ஃபீ ஜௌஃபி ஸமா ஜௌஃபில் அர்த், அந்த பூமி கடலுடைய பூமியில அடியில இருக்கு, கடல்ல இருட்டா இருக்கு இடம், அங்க மீன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மீனுக்கும் அல்லாஹ் தஆலா உணவை கொண்டு போய் சேர்த்துடுறான். எதையுமே அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்லை. கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இல்லாத காடு பகுதி இல்லை, சில விலங்கினங்கள் இருக்கு, அதுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்கக்கூடியவனா இருக்கிறான். சூரிய ஒளியே படாத சில தரைகள் இருக்கு காடுகள், அவ்வளவு அடர்த்தியான காடுகள், அந்த இடத்துலையும் அல்லாஹ் தஆலா சில உயிரினங்களை அல்லாஹ் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அதுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொண்டு போய் சேர்த்துடுறான். அந்த விலங்கினங்களுக்கு ரிஸ்க் மட்டும் போய் சேர்றதில்ல, ஏதேனும் ஒரு உணவை சாப்பிட்டு அதுக்கு செரிக்கலன்னு சொன்னா அதுக்கு மாற்று மருந்தையும் அல்லாஹ் தஆலா அந்த விலங்குகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. கவனிச்சீங்களா? அப்படியாப்பட்ட ரப்பாகி அல்லாஹ் தஆலா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம். மிக பிரம்மாண்டமான வஸ்துக்களுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது என்ன சாதாரண ஒரு நோய், இது என்ன சாதாரண ஒரு பண கஷ்டம், இது சாதாரண ஒரு பிரச்சனை. கவனிச்சீங்களா? இது அல்லாஹ் தஆலாவுடைய நிர்வாகத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒண்ணுமே இல்லை. இது என்ன கிடையாது. ஒரு ஜட்ஜி இருக்கிறாரு வச்சிங்களா, எத்தனை கேஸ் பார்த்துருப்பார், எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேஸ் பார்த்துருப்பார். கவனிச்சிங்களா? அப்போ அவர் இடத்துல ஒரு பிட் பாக்கெட் கேஸ் வருது வச்சிங்களேன், ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஹெல்மெட்டை திருடிட்டு போயிட்டான், அப்படியே ஒரு கேஸ் வருது. கவனிச்சிங்களா? இது அப்படியே பூதாகரமாக பார்ப்பாரா? அவரு பூதாகரமாக பார்ப்பாரா? என்ன செய்ய மாட்டார். பல மாச கணக்குகளில் நடந்த பெரிய பெரிய கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, அவரு பார்த்துருக்கிறார். வருஷ கணக்கில் நடந்த கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், அவரு பார்த்துருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வக்கீல்கள் மாறி மாறி வாதாடி கடைசியில் தீர்வே சொல்ல முடியாமல் ஒன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு கேஸ். அப்படியாப்பட்ட கேஸ் எல்லாம் பார்த்த அந்த நபர் ஒரு ஹெல்மெட் திருடிட்டான் ஒருத்தவன், அந்த கேஸ் முன்னாடி வருது, எப்படி பார்ப்பாரு? அதை ஒரு கேஸ்னே பார்க்க மாட்டாரு. வளைஞ்சிங்களா? 150 ரூபா ஃபைன் கட்டு, 5000 ரூபா ஃபைன் கட்டு, டக்குன்னு போட்டு என்ன பண்றாரு, போயிட்டே இருப்பார். வளைஞ்சிங்களா? அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனைகளை அப்படிதான் பார்க்குறோம். நமக்கு தான் பூதாகரமா தெரியுது. ஒட்டுமொத்த பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா சால்வ் பண்ணிட்டு இருக்கான். வளைஞ்சிங்களா? பூமி அசையாம கொள்ளாம அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். வளைஞ்சா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வந்துச்சு இந்த மாசம் ஆரம்பத்தில். ஒரே நேர்கோட்டில் எத்தனை கோள்கள்? 6 கோள்கள் வந்துச்சு. வளைஞ்சிங்களா? இது எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆச்சரியமா பாக்குறாங்க. வளைஞ்சிங்களா? சில விஞ்ஞானிகள் அதுல ஏதோ ஆபத்து இருக்குமோ சொல்லி பயப்படுறாங்க. அல்ல எந்த எதுவுமே பண்ணல பாருங்க. 6 கோள் நேர்கோட்டலாம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அந்த நிர்வாகம் யார் கையில? என் கையில். அவ்வளோ பெரிய பிரச்சனை பார்க்கக்கூடிய அல்லாஹ் தஆலா என் காய்ச்சல் அடிக்குது, அல்லாஹ் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் போல இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வந்துட்டு. வளைஞ்சிங்களா? போ சரியா போ, கால்பால் போட்டினா ஆகும், அல்லாஹ் அதில் ஷிஃபா வச்சிருக்கான், போ ஷிஃபா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாம தான் என்ன செய்யறோம், அதை பூதாகரமா பார்க்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையில நம்ம அந்த கவனம் செலுத்தல. அது ஸல்லல்லாஹு எப்படி சொல்றாங்கன்னு, லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யார்? அல்லாஹ்வாக இருக்கிறான். அவன் எப்படியாப்பட்டவன்? ரப்புல் அர்ஷில் அதீம், மிக பிரம்மாண்டமான அர்ஷுடைய ரப்பாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். வணங்கிங்களா? அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. அவன் யாரு? ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ரப்பா அல்லாஹ் தஆலா இருக்கிறான். வானங்கள் பூமியுடைய ரப்பா இருக்கிறான். நமக்கு பிரம்மாண்டமான வஸ்துனா எது சிந்தனை வருது? வானம் தான் சிந்தனை வருது. வளைஞ்சிங்களா? ஒட்டுமொத்த பூமி தான் என்ன வருது, நமக்கு சிந்தனை வருது. அதனால அல்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவன் 7 வானங்களுடைய ரப்பா யார் இருக்கிறா? அல்லாஹ் தஆலா இருக்கிறான். வானங்களுக்கு ரப்பு அல்லாஹ் தஆலா. ஆனா அந்த வானத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா தேவையானவன் கிடையாது. வளைஞ்சானே? ஒரு குழந்தையை தன்னுடைய தாய் என்ன செய்யறா? பரிபாலித்து வளர்க்கிறா. அந்த குழந்தையின் பக்கம் தாய் தேவையானவள் ஆகுவாளா? ஒரு வயசு வரைக்கும் என்ன செய்யறா? வளர்க்குறா வச்சிங்களேன், குழந்தை தானே அது. 2 வயசு குழந்தை என்ன செய்ய வளர்க்குறாங்க.
இப்போ அந்த தாய் ஆகிறவள் அந்த குழந்தையின் பக்கம் தேவையாகுவாளா? எனக்கு போய் தண்ணி கொண்டு வருவா, எனக்கு போய் அது செய்வா, என்ன சாப்பாடு ஆக்கி கொடுப்பா, தேவையாகுவாளா? ஏன்? அது அவ்வளோதான். அதுக்கு எதுவுமே என்னவாகாது, எதுவும் தெரியாது. நாம தான் என்ன செய்யணும், அதுக்கு எல்லா விஷயங்களையும் செய்யணும். அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த மகளுக்கும் அப்படிதான். விளைஞ்சிங்களா? எல்லா வஸ்துவும் அல்லாஹ் பக்கம் தேவையானவையா இருக்கு. அல்லாஹ் எந்த வஸ்துவின் பக்கம் தேவையானவன் கிடையவே கிடையாது. அப்படியாப்பட்ட அல்லாஹு தாலா என்னுடைய ரப்பாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட அல்லாஹு தாலா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். விளைஞ்சிங்களா? சகா சொல்லுவாங்களே, ஒட்டுமொத்த கோள்கள் எவ்வளவு இருக்கு, ஒட்டுமொத்த படைப்பினங்கள், வானத்துடைய படைப்பினங்கள் எவ்வளவு இருக்கு. விளைஞ்சிங்களா? உதாரணம், நம்முடைய பூமியிலிருந்து மேலே பார்க்குறோம், பார்வை போய்கிட்டே தான் இருக்கு. விளைஞ்சிங்களா? எவ்வளோ தூரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஃப்ளைட் பறக்குது, அதுக்கப்புறம் என்னது ராக்கெட் பறக்குது, போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு. விளைஞ்சிங்களா? எவ்வளோ பிரம்மாண்டமான வானத்தை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். வானத்துல மழையை அல்லாஹ் இறக்குறான். விளைஞ்சில மேகத்தை அல்லாஹ் அதில் எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். டன் கணக்கில் இருக்கு. ஒரு மேகம் எடுத்தால் எப்படி 50 டன் 60 டன் வருமா? சின்ன ஒரு மேகம். பெரிய பெரிய பிரம்மாண்டமான மேகம்லாம் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும். அதில் அல்லாஹ் ஐஸ் கட்டியா அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆலங்கட்டி மழை விழுது பார்த்தீங்களா? சேனத்தில் ஐஸ் கட்டியா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மேலே நிப்பாட்டி வச்சிருக்கிறான். எப்படின்னு ஐஸ் கட்டி மேலே நிற்கிது? காற்று இல்லாத பகுதி சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், யோசிக்கலாம். காற்று உள்ள பகுதியில் தான் என்ன செய்யுது, மேகம் இருக்கு. மேகம் நகர்ந்து போகுதே காத்துல. வேணுங்களா? மழை பெய்யும் போது அழகா அல்லாஹ் என்ன செய்யறான், மேகத்திலிருந்து மொத்தமா தண்ணி இறக்குறான். மொத்தமா என்ன ஆகுது, மேகத்திலிருந்து இறங்குது. பூமியில கீழே வர கீழே வர கீழே வர என்ன ஆகுது, துளி துளி அல்லாஹ் பிரிச்சிடுறான். இந்த நிர்வாகத்தை யார் செய்யறா? அடியானுக்கு மொத்தமா ஐஸ் கட்டியா விழுது, தப்பு தப்புன்னு விழுது. வீட்டு கட்ட முடியுமா? ஆலங்கட்டி மழை பெய்யுதுல, இவ்வளவு பெருசு விழுதுலன்னு. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது. என்ன வீடு கட்ட முடியும்? நம்ம அழகான கண்ணாடி போட்டு வீடு கட்ட முடியுமா? ஷீட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தகர வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, விளைஞ்சிகளா? அப்படியும் சேர்ந்து எல்லாம் மழையை இறக்குறான். ஆனால் பெரும்பான்மையா 99.99% எல்லாம் அப்படி மழையை இறக்குறான், தண்ணியாக தான் எல்லாம் இறக்குறான் பாருங்க. ஆனால் அது எப்படி இருக்காங்க, ஐஸ் கட்டியாக தான் இருக்கு. விளைஞ்சிகளா? ஆலங்கட்டியாக தான் அதுக்கு மேலே இருக்கு. விளைஞ்சிங்களா? அது அல்லாஹ் தாலா அப்படி இறக்குறான், தண்ணியை இறக்கி அல்லாஹ் தாலா கொண்டு வந்து ஐஸ் கட்டியா நம்ம பார்க்குறோம்ல, அந்த ஐஸ் கட்டி இல்லைன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம்ல, அந்த ஐஸ் கட்டி இல்லை. விளைஞ்சிங்களா? அது எப்படி சொல்லலாம், புகை மாதிரி. அது எப்படி இருக்கும், புகை மாதிரி இருக்கும், கூலிங்காக இருக்கும். விளைஞ்சிங்களா? அந்த மாதிரி இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த கட்டியை அப்படியே அல்லாஹ் இறக்காம எப்படி செய்யறான், அல்லாஹ் தாலா துளி துளி எல்லாம் இறக்குறான். விளைஞ்சிங்களா? சில நேரத்தில் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம், மேகம் பொழந்து மழை இறங்கிச்சு. மேகம் என்ன ஆயிடுச்சு, மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்படி வெடிச்சிச்சுன்னா மொத்தமாக தண்ணி ஏற்றும். பைப்பில் தண்ணி ஊற்றும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன சேத்துல தண்ணி பயங்கரமாக ஊற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் அல்லாஹ் மழையை இறக்காம சன்ன சன்னமாக அல்லாஹ் மழையை வானத்திலிருந்து இறக்குறான். காரணம் என்ன, அவன் ரப்பு சமாவாத்தான், வானங்களுடைய ரப்பா அல்லாஹ் இருக்கிறான். எப்படி மழை இறக்கணும் இந்த அடியானுக்கு, வானத்திலிருந்து எப்போ இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் செய்யணும். விளைஞ்சலாம், எப்போ இந்த அடியானுக்கு வெயில் அதிகமாக அடிக்கணும், எப்போ இந்த அடியானுக்கு குளிர் அதிகமாக அடிக்கணும், எப்போ இந்த அடியானுக்கு இதமான வெயில் இருக்கணும், இதமான முறையில் சந்திரன் தெரியணும், எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வானங்களை பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா, 23 டிகிரி பூமி சாஞ்சி இருக்கணும், யாராவது யோசிச்சோமா? யோசிச்சதே இல்லை. விளைஞ்சில இப்போ ஒட்டுமொத்த துன்யாவில் குடிக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ % இருக்கு? ஒட்டுமொத்த துன்யாவில் குடிக்கக்கூடிய தண்ணியுடைய அளவு எவ்வளோன்னா 3% தான் குடிக்கக்கூடிய தண்ணியுடைய அளவு. மீதி 97% தண்ணி என்னன்னா உப்பு தண்ணி, குடிக்க தகுதி இல்லாத தண்ணியாக தான் இருக்கு. கொஞ்சம் அந்த 3% தண்ணியில் அல்லாஹ் தாலா எல்லோருடைய தேவைகள் செஞ்சுட்டு இருக்கான், பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அல்லாஹ் தாலா 97% ஏன் அதை அதிகமாக ஆக்கியிருக்கலாமே? அதில் என்ன ரகசியம் இருக்குன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதில் என்ன ரகசியம் இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஏன் அவன் ரப்பா இருக்கிறான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் யாருன்னு, ரப்பு சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ரப்பா அல்லாஹ் தாலா இருக்கிறான். வானங்கள் பூமியுடைய ரப்பாக அல்லாஹ் தாலா இருக்கிறான். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்
வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யாருப்பா? ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அர்ஷுடைய ரப்பாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அங்க ரப்புல் அர்ஷில் அதீம் சொன்னாங்க, இங்க ரப்புல் அர்ஷில் கரீம் சொல்றாங்க. அங்க அதீம் அப்படி சொன்ன உடனே பிரம்மாண்டமான அர்ஷுடைய சிந்தனை உனக்கு வந்துச்சு. கவனிச்சிங்களா? அந்த அர்ஷை பரிபாலிக்கக்கூடியவனா யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கு. அந்த அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அந்த ஒவ்வொரு வஸ்து கூடவும் அல்லாஹ் இருக்கிறான். எப்போ ஒவ்வொரு வஸ்து கூட நீ அந்த அல்லாஹை பார்த்து விட்டாயோ அந்த ஒவ்வொரு வஸ்துவும் சங்கையான வஸ்துவா மாறிடுச்சு. இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ எப்ப நீ அல்லாஹ்வோட அந்த வஸ்துவை நீ பார்த்துட்டியோ, ரப்புல் அர்ஷில் கரீம், அந்த சங்கையான அர்ஷுடைய ரப்பா யார் இருக்கிறா? அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நீ எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பார்த்தாயோ அது உனக்கு சங்கையா மாறிடும். நீ என்ன செய், இந்த நோய் என்னது? அது ஒரு அர்ஷ். அந்த அர்ஷ்ல அல்லாஹ்வை நீ சேர்த்து பாரு, அது உனக்கு சங்கையா மாறிடும். அந்த கவலை ஒரு அர்ஷ், அந்த அர்ஷ்ல நீ அல்லாஹ்வை சேர்த்து பார், அந்த கவலை உனக்கு சங்கையா மாறிடும். ஒரு பிரச்சனை உனக்கு வருது, அந்த பிரச்சனை நீ அல்லாஹ்வை சேர்த்து பார், அந்த பிரச்சனை அல்லாஹ்வுடைய அர்ஷ் நீ பார், அல்லாஹ்வோட சேர்த்து பார், அது உனக்கு சங்கையா மாறிடும். சங்கைனா என்னன்னு நமக்கு நிம்மதின்னு அர்த்தம். விடிவியும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான், உனக்கு கஷ்டம் வருதா இந்த வார்த்தையை சொல்லு, இப்படியெல்லாம் நீ அல்லாஹ் என்ன செய்ய, அந்த கஷ்டத்தோடு சேர்த்து பாரு. இப்படி சேர்த்து பார்த்த பிறகு என்னவாகும்? இப்ப நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வ. இந்த கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குல்ல, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துடைய லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, என்னுடைய இந்த கவலையை நீக்கியவன் யாரும் இல்லை, என்னுடைய நோயை நீக்கியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யார்? ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த நோயில ஐனா இருந்தானே அப்படியாப்பட்ட அல்லாஹ் அவன். இந்த பிரச்சனையில் ஐனாக இருந்தானே அந்த அல்லாஹ் தான் என்னுடைய தேவை என்ன செஞ்சிருக்கிறான், இந்த இடத்துல பூர்த்தி செய்திருக்கிறான். விளஞ்சானே? ஃபர்ஸ்ட் 3 லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து நம்முடைய கவலையை அல்லாஹ் தஆலா இடத்துல முறையிடுதல். அடுத்த 2 லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை புகழுதல். 3வது லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை கொண்டு பலன் அடைந்த பிறகு சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ். அது விளஞ்சிங்களா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசியில சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு என்னுடைய இந்த கவலையை போக்கியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அவன் யாரு? ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த கவலையோடு ஐனாக இருந்து இவர்னா இந்த கவலையை காட்டினான் பார்த்தீங்களா, அந்த ரப்புல் அர்ஷு தான் இப்ப என்ன செய்யறான், அதை சந்தோஷமா காட்டுறான். இப்ப என்ன செய்யறான், அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக காட்டுகிறான். விளைஞ்சிங்களான்னு ஒருத்த தலைவலிக்குது, சிரமம், இப்ப தலைவலி போயிடுச்சு, சந்தோஷம். இவ்வளவு நாள் கவலையாக காட்டி அதே அல்லாஹ் தஆலா இப்ப எப்படி காட்டுறான், சந்தோஷமா காட்டுறான். அப்ப சந்தோஷத்துக்கு ஒரு அல்லாஹ், கவலைக்கு ஒரு அல்லாஹ் இல்லை. கவலைக்கும் அவன் தான் ரப்பு, சந்தோஷத்துக்கும் அவன் தான் ரப். விளைஞ்சிங்களா? எப்படி சந்தோஷத்தை நீங்கள் அல்லாஹ்வை சிந்தித்தீர்களோ அதே போல கவலையிலையும் நீங்கள் அல்லாஹ்வை சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா உடனே தரக்கூடியவனா இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. விளைஞ்சிங்களா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கவலை இல்லாமல் இருக்குமா? இருக்கதா செய்யும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லணும்னு, இந்த 4 கலிமாக்களை சொல்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவோட தீர்வை கண்டார்கள். அதை நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு எதுவெல்லாம் அந்த பிரச்சனைகளாக கவலைகளாக இருக்கோ அந்த நேரத்தில் சொல்லுங்க, அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்கிறான், அவனை தவிர வேறு யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. அந்த நோயை அல்லாஹ்வை தவிர யாரும் நீக்க முடியாது, அந்த கவலையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது, அந்த பிரச்சனையை அல்லாஹ்வை தவிர யாரும் தீர்க்க முடியாது. நமக்கு எதுவெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்க தான் செய்யும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் நான் இருக்க தான் செய்யும். அது சிந்தனையில் கொண்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் தஆலா அதில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்ஜா, ஒரு மனிதருக்கு பசி வந்துச்சு, ஃபயஹ்தாஜ அல்லது ஏதோ ஒரு தேவை வந்துச்சு, கத்தமஹுன்னாஸ்
அதை மக்களிடத்தில் சொல்லாமல் மறைச்சிட்டாப்பல். யார்கிட்ட வரைக்கும் சொல்லலை? அல்லாஹு தாலா இடத்துல மட்டும்தான் சொன்னார். யாருக்கிட்ட சொல்லவே இல்லை? மக்கள் இடத்துல சொல்லவே இல்லை. கான ஹக்கன் அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. ரிசுக்குஹு, அந்த அடியானுக்கு ரிசுக் அளிப்பது கடமையாகிவிட்டது. ரிசுக்க சனத்தன், ஒரு வருடத்துடைய ரிசுக்கை அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா ரிசுக்காக கொடுப்பதை அல்லாஹ் தன் மேலே கடமையாக்கிக்கிட்டான். மின் ஹலாலின், ஹலாலான முறையில் ஒரு வருடத்துடைய ரிசுக்கை அல்லாஹ் என்ன செய்கிறானா? ஹலாலான முறையில் என்ன செய்கிறானா? அவருக்கு கொடுக்குறான். விளைஞ்சிங்களா? உதாரணமாக பாருங்களேன், காலைல 10 மணிக்கு சாப்பிட்டோம். அதோட சாப்பாடு எத்தனை மணிக்கு? 1:50க்கு 12 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம். இடையில பசிக்கும். விளைஞ்சலா? இடையில என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் பசிக்க தான் செய்யும். ஏன்னா பசிக்குது வச்சிங்களேன். இப்போ என்ன செஞ்சோம்? ஒன்றும் தேவையில்லை. விளைஞ்சிங்களா? எல்லாம் பசிக்குது, நான் என்ன செய்யலை, யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. எப்போவும் சொல்கிறது இல்லை. இப்போ நீயே வச்சிங்க, பசிக்குது அல்லா, நான் என்ன செய்யலை, நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. உன்னை தவிர யாருக்கிட்ட நான் இந்த செய்தியை நான் செய்யலை, சொல்லலையா அல்லா. ஆனால் பசியை தீக்குது, எனக்கு பசியை தீர்த்துறியா அல்லா. அதான் முடிஞ்சு போச்சு. இப்போ அல்லா என்ன செய்கிறான்? கான ஹக்கன் அலல்லா, அந்த அடியான் மீது அல்லாவுக்கு என்ன கடமையாடிச்சு? ஒரு வருடத்துடைய ரிசுக்கை ஹலாலாக கொடுப்பதே தன் மேலே அல்லாஹ் கடமையாக்கிக்கிட்டான். விளைஞ்சிங்களா? உதாரணமாக கண்ணாடி காணும். கண்ணாடி எங்கே வச்சுருக்காரு? இங்கே வச்சுருக்காரு. எங்கே? சுஃபியாருக்கு கண்ணாடி பேக்காட வச்சுருக்காரு. விளைஞ்சிங்களா? இப்போ கண்ணாடி எடுக்குங்கிறது ஒரு தேவை தானே. விளைஞ்சிங்களா? இப்போ கண்ணாடி எடுக்க வராரு. என்ன சொல்கிறார்? எல்லாம் எனக்கு கண்ணாடி தேவை, நான் கண்ணாடியிலேருந்து தூரமாக இருக்கிறேன். இதாம்மா ரசாக்கிட்ட சொன்னால் எடுத்து வந்து தருவார். நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அல்லா, நான் உன்கிட்ட தான் என்ன செய்கிறேன், தேவையாகிறேன். எனக்கு கண்ணாடி எடுக்குங்கிற தேவை எனக்கு இருக்குது. நான் யார்கிட்டையும் என்ன செய்யலாத சொல்லலை, மறைச்சிட்டேன். உன்கிட்ட மட்டும் தான் என்ன செய்கிறேன், சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செஞ்சோம்? கண்ணாடி எடுத்து போட்டோம். இப்போ அல்லாஹ் மேலே என்ன கடமை ஆயிடுச்சு? ஒரு வருடத்துடைய ரிசுக்கை அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பதே தன் மேலே கடமையாக்கிட்டா ஹலாலான முறையில். இந்த மாதிரி எவ்வளோ தேவை நமக்கு இருக்குது. ஒவ்வொரு தேவை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் யாருக்கிட்டையும் சொல்லலை, யார்கிட்ட என்ன செய்யலைண்ணே சொல்லாமல் நம்ம யார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? அல்லாஹ்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன் மேலே என்ன கடமையாக்கிக்கிறான்? ஒரு தேவையை மறைச்சதுக்காக வேண்டி ஒரு வருடத்துடைய ரிசுக்கை ஹலாலான முறையில் தந்துடுறான் அல்லாஹ் தஆலா. அது தன்மை காண ஹக்கன் அலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க? அல்லாஹ் தன் மேலே கடமையாக்கிக்கிட்டான். எப்போ அல்லாஹ் கடமையாக்கிட்டான்னா அதை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா, பின் வாங்குறதே கிடையாது. நினைச்சானே. அப்போ நம்மளுடைய தேவைகளை யார்கிட்ட முறையிடணும்? அல்லாஹ் தஆலா அதில் முறையிட்டு இந்த கலிமாக்களை சொல்லி பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான தேவைகளும் நல்லா விரைவாக பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.